வெற்றி 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 என்றே நாம் கூறலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த இரட்டை இலை சின்னம் எனக்குத்தான் சொந்தம், வேறு யாரும் அதை பயன்படுத்த முடியாது, ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் எடப்பாடியோ அல்லது அதிமுகவின் வேட்பாளர்களோ அதை பயன்படுத்த முடியாது என்று நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடங்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது இறுதி தீர்ப்பு இன்று மாலை வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அளித்த கடிதத்தின் மூலமாக தனக்கு முக்கிய ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் 2019 மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் இருந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை வேட்பாளர்கள் பெற முடியும் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பல முறை நீதிமன்றத்தில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி ஆயுதமாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டார். இது மிகவும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவே அமைந்துவிட்டது. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களது கையெழுத்து இல்லாமல் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியாது என்ற தீர்ப்பு இன்று மாலை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஓபிஎஸ் அவர்களது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு கடைசியாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறக்கூடிய இந்த தீர்ப்பு நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களை மகிழ்ச்சி அளிக்கும் என்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்று மாலை வெளியான பிறகுதான் இது உண்மையான செய்தி என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் விரட்டியடிக்கப்படுவார்கள், இரட்டை இலை சின்னம் இல்லாமல் புதிய சின்னத்தில் போட்டியிட்டால் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைதான் எடப்பாடி பழனிசாமிற்கு வரும் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வி, அதுவும் காங்கிரஸ் வேட்பாளரை மிகப்பெரிய ஒரு தோல்விதான் அதிமுகவிற்கு. இத்தனை ஆண்டுகள் இல்லாத காங்கிரசின் வெற்றி, அதிமுகவின் தலைமையேற்ற எடப்பாடி பழனிசாமியின் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், இரட்டை இலை சின்னம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது, அதை சிறப்பாக வழிநடத்தியவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள். தற்பொழுது துரோகி கையில் அதை செல்ல நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரண அடியாக இந்த தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை நாங்கள் வீழ்த்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தாரோ அப்போதே எடப்பாடி பழனிசாமி தோற்றுவிட்டார் என்றும், நேரடியாக மோதுவதற்கு திராணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி எங்களது முதுகில் குத்திவிட்டார் என்றும் கூறியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். சரி, இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கலாமா? நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்தால் அதிமுக தலைமை கைமாறுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.